சிரமங்களின் சிக்கல்களின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் காத்திருக்கும் யோகங்களாக கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன மாதிரியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கிரகங்களின் அமைப்புகளில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எனவே சிரமங்களின் சிக்கல்களின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாகும். ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குருவுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கிரகநிலைகளின் காரணமாக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடம் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பெருமளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் கண்டிப்பாக நீங்குவதற்கான யோகங்கள் உருவாகிறது. நீதிமன்ற வழக்குகள், பாகப்பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வழக்குகள் போன்ற அனைத்துமே நல்லபல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் சங்கமிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் உங்களுக்கு மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக 5ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குருவிடமிருந்து பல்வேறு வகையான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளை பெற முடியும். ஏனெனில் குருவின் சுபபார்வைகளான 5, 7, 9 போன்ற பார்வைகள் ராசிக்கு 9, 11 மற்றும் சுயஸ்தானமென்று சொல்லக்கூடிய ஜென்மராசி ஆகிய இடங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை குருபகவான் தன்னுடைய சுபபார்வையால் பார்வையிடுகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் நீங்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் உருவாகிறது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அகலுகிறது. மேலும் முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக குருபகவான் எடுத்துக்காட்டுகிறார். உங்களுடைய ஜென்மராசியை குருபகவான் மிகவும் பலமாக, அற்புதமாக, அருமையாக பார்ப்பதால் பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிடைக்கிறது. இது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த இருப்பாக கருதப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குருபகவான் பலமாக பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பணவரவுகளை லாபங்களின் மூலமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகங்கள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் மிகவும் அருமையாக குருபகவானுடன் இணைந்து சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சிபலம் பெற்று இந்த மாதம் 20ஆம் தேதி முதல் பயணிக்கிறார். ஆகவே இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான நன்மையான நிகழ்வுகள் உங்களின் வீடு தேடி வரும். அதிலும் குறிப்பாக வெகுநாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் புதிய செய்திகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், தொழில் மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளிலும் மிகச்சிறப்பான ஏற்றங்களை காத்திருக்கும் யோகங்களாக பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகைகளில் முன்னேற்றங்களை கொடுக்கிறது. கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சின்ன முயற்சி கூட நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பலமாக பெறுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. ஆகவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் சிறப்பு. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. இதுவரையில் நீங்கள் சந்திக்காத அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும்.
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல காரியங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதோடு மட்டுமில்லாமல் அதிகாரங்களை கொண்ட ஆளுமை அதிகமாக உள்ள பதவிகள் உங்களுடைய வீடு தேடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பது உறுதி. பல்வேறு விதங்களில் அரசியல் ரீதியான பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனும் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பிதூர்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் பலமாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருபகவானுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் சந்தித்து வருகின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை, அன்பு, காதல், அந்நியோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய பலம்பெறக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எடுத்துக்காட்டுகிறார். நீங்கள் இந்த வாரத்தில் எந்த வேலையை திட்டமிட்டாலும் சிரமங்களும் சிக்கல்களும் அலைச்சல்களும் இல்லாமல் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் பலமாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார். இந்த மாதம் 24ஆம் தேதி முதல் மிகவும் பலமாக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். புதன் பகவானுடைய இந்த மாதிரியான மாற்றத்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிரமங்கள் சிக்கல்களின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான நல்லபல தீர்வுகளை மிகச்சிறப்பான முறையில் யோசித்து முடிவு எடுக்கக்கூடிய யோகங்களை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் பகவான். ஆகவே பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் விலகும். உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்கள் உண்டு. அதைவிட மாணவ மாணவியருக்கு கல்வியில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. ஆகவே கல்வியில் அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் படிப்பதற்கான யோகங்கள் உண்டு. உயர்கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் இருப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது இந்த 2 சாயாகிரக நிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான பலமான இருப்பில் மகரம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் மறையும். விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உயரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்துறை ரீதியான சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. பல்வேறு விதங்களில் கால்நடை வளர்ப்பிலும் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் இருப்பு காரணமாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார். ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கேதுவின் மீது குருபகவானுடைய சுப பார்வை பலமாக விழுகிறது. எனவே கேது பகவானால் பன்மடங்கு நன்மைகளும் காத்திருக்கும் யோகங்களாக திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனியும் ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பச்சனியாக தனச்சனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் இருப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியாக சகபணியாளர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களிடம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சாதகமற்ற நிலைமையை அகற்றி நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றங்களையும் உத்தியோகம் ரீதியாக